விமான நிறுவனங்களுக்கான புதிய விதிகளை வாபஸ் பெற்றது டிஜிசிஏ. பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறி விமான நிறுவனங்களின் சேவைகளுக்கான புதிய விதிகளை திரும்ப பெற்றது டிஜிசிஏ. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்தியாவில் விமானிகள் பயண நேரம் என்பது வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய விதிகளை டிஜிசிஏ என சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டு வந்திருந்தது. இந்த உத்தரவின் காரணமாக பயணிகள் போக்குவரத்துக்கு பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டதாக விமான நிறுவனங்கள் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக நாடு முழுவதும் இயக்கப்படக்கூடிய இண்டிகோ விமான நிலையத்தினுடைய சேவைகள் பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த புதிய உத்தரவு என்பது விமானிகள் ஒரு இரவில் அவருடைய பயண நேரம் என்பது 8 மணி நேரத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு நாளில் அவருடைய பயண நேரம் என்பது 8 மணி நேரமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த விமானம் தரையிறக்கக்கூடிய அந்த நேரங்கள் என்பதும் இதற்கு முன்பாக 6 விமானங்களை இரவில் அவர்கள் தரையிறப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய விதிகள் மூலமாக அது 2ஆக குறைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அவர்கள் இரவு நேரங்களில் அதிகம் கண்மொழிப்பதன் மூலமாகவோ அல்ல அசதியின் காரணமாகவோ உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் காரணமாக அவர்களுக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வந்தாலும் கூட இது நடைமுறையில் முறையாக பின்பற்றாத ஒரு சூழல் இருந்தது. இதனால் டிஜிசிஏ ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது அனைத்து விமான நிலையங்களிலும் விமானிகள் அவருடைய பயண நேரம் என்பது வரையறுக்கப்பட்ட நேரமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஓய்வின்றி அவர்கள் விமானத்தை இயக்கினால் அவர்களுடைய விமானம் இயக்கக்கூடிய அந்த உரிமம் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து விமானிகள் தங்களுக்கான உரிய அந்த நேரத்துக்குட்பட்டே அவர்கள் விமானத்தை இயக்கி வந்தார்கள். குறிப்பாக ஓய்வு நேரத்துக்கு பிறகு அவர்கள் விமானத்தை இயக்க முடியும் என்பதனால் இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்களுடைய விமானங்கள் முறையாக இயக்கப்படுவதில் பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டது. நாடு முழுவதும் அவர்களுடைய விமான சேவைகளில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விமானங்கள் தாமதமாக செல்வதும் விமானத்திற்காக வரக்கூடிய பயணிகள் விமான நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக சிக்கல்களுள்ளாகுவதும் அவதிக்குள்ளாகும் என்ற ஒரு நிலவரம் நிலை வந்தது. ஒரு பெரிய குழப்பம் நிலை வந்தது. இது போன்ற ஒரு சூழல்ல தற்பொழுது டிஜிசிஏ அந்த புதிய ரெகுலேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த பணி நேரத்திற்கான வரம்புகளை தளர்த்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கு முன்பாக இருந்த நடைமுறையை பின்பற்றப்படும் எனவும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருந்த புதிய நேர கட்டுப்பாடுகளில் அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடுகள் மட்டும் விலக்கிக் கொள்வதாக டிஜிசிஏ தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக விமானிகள் வாரத்துக்கு 2 நாட்கள் கட்டாய ஓய்வு உள்ளிட்ட டிஜிசிஏ புதிய விதிகளை இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலை இந்த புதிய விதிகள் என்பது தற்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஒரு விமானி ஒரு இரவில் 6 முறை விமானத்தை தரையிறக்கலாம் என்கிற விதியை அண்மையில் நீக்கிய சூழலில் தற்பொழுது அனைத்தும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல ஒரு இரவில் 6 முறை ஒரு விமானி தன்னுடைய விமான பயணத்தை தொடங்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வின்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வு இல்லாமல் ஒருவரை தொடர்ச்சியாக பணியில் அமர்த்தக்கூடாது, அவர் பணி விமானம் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அவை தொடர்கின்றன. ஆனால் இந்த நேர கட்டுப்பாடு என்ற விவரத்தை மட்டும் தற்பொழுது விலக்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இண்டிகோ சேவைகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ச்சியாக விமான நிறுவனங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கின்றன. விமானங்களுடைய சேவை எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் விமானிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. சேவைக்கு ஏற்ற விமானிகள் எண்ணிக்கை கிடைக்கும் வரையிலும் சேவைகள் சீராகாது என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. இதன் காரணமாகவும் அதே நேரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு விமான போக்குவரத்து என்பது மிக அத்தியாவசியமான ஒரு போக்குவரத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக இந்த தொழில் முனைவர்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு குழு மீட்டிங்களுக்கு உள்ளிட்டவர்கள் செல்லக்கூடிய நேரங்களில் இது போன்ற விமான ரத்து என்பதும் அதே நேரத்தில் விமான ரத்தின் காரணமாக அதிரடியாக உயரக்கூடிய விமான கட்டணம் என்பதும் என்று மறுபுறம் ஒருபுறம் விமானத்துக்கு குறித்த நேரத்தில் விமானம் கிடைக்காது என ஒருபுறம் என இருபுறங்களிலும் விமான பயணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதனால் இந்த உத்தரவு என்பது திரும்ப பெறப்படுவதாக டிஜிசிஏ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விமான பயணிகளுக்கான விமானிகளுக்கான நேர கட்டுப்பாடு விலக்கிக் கொண்டது அடிப்படையில் இந்த நிலைமை விரைவில் சீராகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் தேங்கியிருக்கக்கூடிய விமான பயணிகள் அவர்களுக்கான அந்த விமான செல்லக்கூடிய நேரம் என்பது குறித்த நேரத்தில் செல்லாமல் இருப்பது இது இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளாக சீராகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த புதிய விதியை டிஜிசிஏ திரும்ப பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.